ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது தமிழ் டப்பிங்லேயே நம்ம ஊர் தேட்டர்ஸ்லேயே வெளியாக இருக்கிற மாஸ்டர்ஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எட்டர்னியா அப்படின்னு சொல்லி ஒரு பிளானெட்டு, அங்கே எட்டர்னோஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு கேபிட்டல் இருக்குது. அதை இப்போ ஆண்டுகிட்டு இருக்காரு ஒரு அரசன். அந்த அரசனுடைய பையன் தான் நம்ம படத்துடைய கதாநாயகனான ஆடம், பிரின்ஸ் ஆடம். அதாவது இவர் தான் வருங்கால அரசர் அந்த எட்டர்னோஸுக்கு. ஆனால் இவங்க நமக்கு என்ன நிம்மதியாகத்தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு தீய சக்திகளின் மொத்த உருவமாக இருக்கக்கூடிய ஸ்கெலிட்டார் அப்படிங்கிற ஒரு நபர் தன்னுடைய படையோட சேர்ந்து அப்படி படையெடுத்து இங்கே எட்டர்னோஸுக்குள்ள கால வைக்கிறான், உள்ள தும்சம் பண்ணுறான். இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் சொன்னது படத்துடைய வெரி ஃபியூ சீன்ஸ் தான். ஸ்டார்டிங்கில் இன்னும் கொஞ்சமாவது உள்ளே போயிருந்தோம் அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த கதை ஓகே இதுதான் கதையா அப்படிங்கிற ஃபீலே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இவங்க படம் எடுத்து வச்ச விதத்தில் அது வரைக்கும் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னாலே 35 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் படத்தை இங்கே நான் சொல்லி முடிச்சுவேன். அப்புறம் என்னத்தை போய் பார்ப்பீங்க. அதனால அப்படி நான் சொல்லலை. நீங்கள் பார்த்தே என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதை ஆரோன், ஆடம், கிறிஸ், டேவிட் அப்படிங்கிற 4 பேர் எழுதி இதை டிராவிஸ் நைட் இயக்கியிருக்காப்புல. இந்த படத்துடைய முதல் பாகம் அப்படிங்கிறத விட அது முதல் பாகம்லாம் கிடையாது. ஆக்சுவலாக 1987 இந்த ஹீமேன் அப்படிங்கிற இந்த படம் இருக்கு இல்லையா, மாஸ்டர்ஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ், இதனுடைய ஃபர்ஸ்ட் லைவ் ஆக்ஷன் அடாப்டேஷன் 1987 வந்திருக்கு. அதுக்கு அடுத்து செகண்ட் லைவ் ஆக்ஷன் அடாப்டேஷன் இப்போ தான் 2026 ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுவும் ஒரு கூடுதல் தகவலுக்காக சொல்கிறேன். இந்த படத்தில் 3 போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குது. போகணும்னு போயிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் உட்காந்து அந்த 3 சீனும் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஃபேன்ஸுக்கு ஒரு சில சர்ப்ரைசிங்கான எலமெண்ட்ஸ் உள்ள இருக்குது அந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ஸில். இந்த படத்துக்கு கண்டிப்பாக அடுத்து இருக்குதுங்க பார்ட் 2 அப்படிங்கிற மாதிரி லீடு கொடுத்துருக்காங்க. இதையும் நான் இங்கே சொல்லிடுறேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதில் சூப்பராக பண்ணியிருக்காங்களங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கூஸ்பம்பான காட்சி அமைப்புகள் இருக்குது. ஏன் ஒன்றுமே இல்லை, ஹீரோவுக்கு முதல் தடவை அந்த பவர் கிடைக்கக்கூடிய, அதாவது அந்த ஸ்வாடுக்கும் சரி அவருக்கும் சரி அதனுடைய பவர் என்ன அப்படிங்கிறத அவர் ரியலைஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு காட்சி, அது செமையான ஸ்டேஜிங் அண்ட் மேக்கிங், அட்டகாசம் பண்ணியிருந்தாங்க. செமையான ஒரு காட்சி அமைப்பு. அது என்ன பிரச்சனை, என்னத்தை சொல்கிறது, இதையே ட்ரெயிலர் வச்சு விட்டாங்க நம்மளுக்கு. அதனால இதை பார்த்துட்டோம். இருந்தாலும் அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர்லேயே பார்க்கும்போது செம்மையாக இருந்தது இல்லை, இது பார்க்கறதுக்கு செம கூஸ்பம்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். அது மேக்கிங்கில் சூப்பராக கொண்டு வந்தாங்க அந்த சீனை. இந்த மாதிரி இது ட்ரெய்லரில் இருந்ததுனால நான் இங்கே சொல்லிட்டேன். இந்த மாதிரி இன்னும் ஒரு சில கூஸ்பம்பான ஒரு 1-2 நீங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி காட்சி அமைப்புகள் உள்ள இருக்குது. பொதுவாகவே ஒரு சூப்பர் ஹீரோ படம் அப்படின்னு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், எதுக்காக நம்ம போகிறோம்? சும்மா ஆக்ஷன் அதகலமாக ஒன்னொன்னே வேற லெவலில் பிச்சு படம் எடுத்திருப்பாங்க. பிரமிப்பு பிரம்மாண்டம் அப்படிங்கிறத பெரிய ஸ்க்ரீனில் அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி படங்களே நமக்கு செலவழிச்சு போகிறது. ஏன்னா ஃபேன்ஸை தவிர ஜென்ரல் ஆடியன்ஸ்லாம் போனாங்கன்னா யார், எந்த கதாபாத்திரம், பேர் என்ன, இவனுடைய ஹிஸ்ட்ரி என்ன, ஜாகிரபி என்ன, ஒன்றுமே நமக்கு தெரியாது. ஏதோ அவங்க அந்த அளவுக்கு அதகலமாக அப்படி மிரட்டி விட்டுருப்பாங்க இவங்க மேக்கிங்கில். அதை பார்க்கறதுக்காகத்தான் போகிறது. இந்த படத்திலையும் அந்த மாதிரி அனல் பறக்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸ், சேசிங் சீக்வன்ஸ்னு ஒரு சில விஷயங்கள் உள்ள இருக்குது. அது எல்லாமே டெக்னிக்கலி சவுண்டாகவே கொண்டு வந்திருக்காங்க இவங்க. சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், எடிட்டிங்கு, சவுண்ட் டிசைனிங்கு, சிஜிஐ, விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ்னு சொல்லி டெக்னிக்கலி டெஃபினட்டாக எந்த அளவுக்கு புல் ஆஃப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு படத்தை தான் இந்த டீம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு. இதுக்கு அந்த டெக்னிக்கல் சைடில் எல்லாருடைய சப்போர்ட்டும் இருந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். படத்தில் நிக்கோலஸ் கலிட்சின் அவர் தான் நம்ம ஹீமேன் ஆடம், அதாவது பிரின்ஸ் ஆடம், அந்த கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காப்புல. சூப்பராக பண்ணியிருந்தார். அது சின்ன சின்ன காமெடியாக ஒரு சில இடங்களில் பிஹேவ் பண்ணக்கூடிய கதாபாத்திரம், ஒரு சில இடங்களில் நமக்கு ஓகே இந்த மாதிரி ஒரு பவர் இருக்குது, நம்ம இதை இப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம எட்டர்னோஸை அடுத்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதை ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அந்த இதுக்கு என்ன தேவையோ அதை நேர்த்தியாக நீட்டாகவே கொண்டு வந்திருந்தார் நிக்கோலஸ். கமிலா மெண்டேஸுக்கு ஒரு சூப்பரான கதாபாத்திரம் டீலா அப்படின்னு, அதுவும் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நல்லாவே கொண்டு வந்தாங்க அவங்க. இது போக இந்த பாசிட்டிவ் வைப் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை 3ஆவதாக சொல்லணும் அப்படின்னா இட்ரிஸ் எல்பாக்கு ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது, டங்கன். அவரும் அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ, அதில் ஒரு பிரச்சனை இருக்குது, நான் பின்னாடி சொல்கிறேன். ஆனால் அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ நல்லா கொண்டு வந்தார் இட்ரிஸ் எல்பாவுமே. இன்னொரு பக்கம் அந்த நெகட்டிவ் ஷேட் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமான 2 கேரக்டர் இருக்குது. ஒன்று ஸ்கெலிட்டர் அப்படின்னு சொல்லி, அவன் தான் படத்துடைய மெயின் வில்லன். அது நல்ல கதாபாத்திர சித்தரிப்பு தான். அது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல கேரக்டரைசேஷன் தான் அது. அதை ஜாரட் லீட்டோ பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி ஈவில்லின் அப்படின்னு சொல்லி அவர் கூடயே சுற்றக்கூடிய இன்னொரு கதாபாத்திரம் ஒன்று வரும், அதை அலிசன் அப்ரி பண்ணியிருந்தாங்க. இவங்க 2 பேரும் அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ நீட்டாகவே கொண்டு வந்திருந்தாங்க. இது போக நிறைய, அதாவது சூப்பர் பவர் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் அப்படின்னு இன்னும் பல கதாபாத்திரங்கள் இந்த கதைக்குள்ள சுற்றிக்கிட்டு இருக்கு. எல்லாருமே அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை நீட்டாகவே கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதனுடைய பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, முதல்ல இது ஒரு சூப்பர் ஹீரோ படம். சூப்பர் ஹீரோ படத்தில் புதுசாக நீங்கள் கதையை கொண்டு வந்துட போறீங்க, இது தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது அது பூமியாக இருக்கட்டும், இல்லை இவங்க காமிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கட்டும், அங்கே அடுத்து ஒரு மிகப்பெரிய சேதாரம் நடக்க போகுது, வில்லன் களத்தில் இறங்கி மொத்த இடத்தையும் சூறையாட போகிறான் அப்படிங்க போக ஐயோ காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோவும் கூட இருக்கக்கூடிய சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் சேர்ந்து களத்தில் இறங்கி வில்லனை போட்டு தள்ளினாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் படமாக இருக்கும் இல்லையா. அதே தான் இது. என்ன பூமி அப்படின்னு காமிக்கிறதுக்கு பதிலாக இவங்க எட்டர்னியா அப்படிங்கிற ஒரு பிளானெட், அங்கே எட்டர்னோஸ்னு ஒரு இடம் அப்படின்னு சொல்லி இவங்க காமிச்சிட்டாங்க. அவ்வளோதான் வித்தியாசமே தவிர இந்த கதைக்களம் அப்படிங்கிறது நம்ம பார்த்து பழகி அடித்து துவைச்ச ஒரு அரத பிளஸான ஒரு கதைக்களம்.
இந்த மாதிரி படங்களில் காட்சி அமைப்புகளில் ஸ்க்ரீன் பிளேலையும் அதை எந்த அளவுக்கு நீங்கள் சீன்ஸாக கன்வெர்ட் பண்ணிடுறீங்க அப்படிங்கிற விஷயத்திலையும் தான் பெருசாக இவங்க அதை சுவாரஸ்யப்படுத்த முடியும். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிற அளவில் தான் எனக்கு தோணுச்சு. ஒரு சில இடங்கள் சூப்பராக இருந்தது. ஒரு உண்மையை சொல்லணும்னா அந்த படம் முதல்ல ஒரு 20-25 நிமிஷம் அட்டேங்கப்பா பாகுபலி மாதிரி செம்மையாக எடுத்திருக்காங்க, வழக்கம் போல பார்த்த கதை தான் இருந்தால் நல்லா தானே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி முதல்ல ஒரு 15-20 நிமிஷம் வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போனாங்க இவங்க. அதுக்கப்புறம் எல்லா கதாபாத்திரமும் அதோட படுத்துருச்சு, அதனாலேயே ஸ்க்ரீன் பிளேயும் படுத்துருச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு. குறிப்பாக இட்ரிஸ் எல்பாலாம் எங்க பாகுபலியில் வர்ற கட்டப்பா மாதிரி ஒரு கேரக்டருங்க, என்ன வெயிட் கட்டியிருக்காங்க பாருங்க, அது என்ன மாதிரி ஆர்டிஸ்ட்டை காஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீலை கொடுத்த ஒரு கேரக்டர் இது. ஆனால் அது ஆரம்பத்தில் அவ்வளோ கூஸ் பம்ப் ஆரம்பிச்சுட்டு வேற லெவல் கேரக்டர் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு மாதிரி குடிச்சிட்டே படுத்துட்டாப்ல, அவர் படுத்துட்டாப்ல, திரைக்கதையும் அதோட படுத்துருச்சு. அதுதான் இங்கே பிரச்சனையே. மொத்தமாக நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு டைம் பாஸ் கேட்டகரியில் பொழுது போல அப்படின்னா பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. அடல் கன்னட பொறுத்தளவுக்கு இதில் எதுவுமே கிடையாது, தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே நம்ம ஊரில் வெளியாயிருக்கு. நான் இங்கிலீஷ் வெர்ஷன் தான் பார்த்தேன், சப்டைட்டில்ஸோட அவைலபிளாக இருக்குது. அதனால் தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.